Hi everyone, welcome to VLearn channel. நான் தான் உங்க மேக்ஸ் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம 10th மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? அந்த ரிலேஷன் ஃபங்க்ஷன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக்ஸாம்பிள் 1.5. பார்க்கலாமா? எக்ஸாம்பிள் 1.5. எக்ஸாம்பிள் 1.5ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் ப்ரொசீட் பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆரோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுக்கு ஆரோ டயக்ராம் தெரியும். செட் ஏ, இது வந்து செட் பி, இது வந்து செட் கியூ. அது ரெண்டுத்துக்கும் நல்ல ரிலேஷன் இருக்கு. ஓகேவா? அதை ஆரோஸ் டினோட் பண்றாங்க. அதோட ஆரோ டயக்ராம். ஓகேவா? இது வந்து விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ ரிலேஷன். அதான் ஆரோ டயக்ராம். இப்போ நம்மளுக்கு ஃபிகர்ல ஆரோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த 10.1.10ல ரிலேஷன்ஷிப் பிட்வீன் செட்ஸ் த செட்ஸ் பி அண்ட் கியூ. பிக்கும் கியூக்கும் ரெண்டு செட்டுக்கும் ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. ரைட் த ரிலேஷன் இன் செட் பில்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம். அதுக்கப்புறம் வாட் இஸ் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர், ரிலேஷன் ஆர். ஓகேவா? கண்டுபிடிக்கலாமா? ஓகே. ஃபர்ஸ்ட் செட் பில்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னா என்ன, ரேஞ்ச் டொமைன் என்னன்னா, அது உங்களுக்கு தெரியலன்னா எங்களோட கான்செப்ட்ஸ் வீடியோஸ் இருக்கு ஏற்கனவே முன்னாடி, அதை போய் பார்த்துட்டு வாங்க மேத்தமெட்டிக்ஸ்ல. ஓகேவா? அப்படி இருந்தாலும் திருப்பி நான் சொல்றேன். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து செட் பில்டர் ஃபார்ம், அதுக்கப்புறம் ரோஸ்டர் ஃபார்ம், அப்புறம் டொமைன்னா என்ன, ரேஞ்ச்னா என்ன பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் செட் பில்டர் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம்னா என்ன? அந்த பில்டர், செட்டு பில்டர், அந்த பில்டர் அப்படின்றதுலயே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம ஒரு செட்டை அடுக்கடுக்கா பில்ட் பண்ற மாதிரி நம்ம ஒரு ஃபார்ம் எழுதணும். அது எப்படி எழுதுறது? செட் பில்டர் ஃபார்ம் தெரியலையா? இதோ காட்டுறேன். செட் பில்டர் ஃபார்ம் எப்படி எழுதணும்னா, ஃபர்ஸ்ட் ரிலேஷன் ஆர்னு போட்டுக்கோங்க. இந்த ரிலேஷனை தான் நம்ம இந்த ஃபார்ம்ல எழுத போறோம். ஓகேவா? இந்த ரிலேஷன் ஆர், பிக்கும் கியூக்கும் இருக்க நடுவில் இருக்க ரிலேஷன். ஓகே. ரிலேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா லாஸ்ட் வீடியோ பார்த்துருவாங்க. அதில் நல்ல கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லாவே புரியும். ஓகே. ஃபர்ஸ்ட் ரிலேஷன். இப்போ செட் பில்டர் ஃபார்ம்ல நம்ம எழுத போறோம். செட் பில்டர் ஃபார்ம்ல எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரிலேஷனை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஆர்டர் பேர்ல தானே நம்ம டினோட் பண்ணுவோம் ரிலேஷனை. இந்த இந்த இது வந்து ஒரு எலமெண்ட் இன் ரிலேஷன் செட். ரிலேஷன் அப்படின்ற செட்ல இது வந்து ஒரு எலமெண்ட். ஓகேவா? இது வந்து ஒரு ஆர்டர் பேர். இந்த மாதிரி நிறைய ஆர்டர் பேர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஏ கிராஸ் பி இல்லைன்னா பி கிராஸ் கியூ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா அதுக்கு நம்மளுக்கு நிறைய ஆர்டர் பேர்ஸ் வரும் இல்லையா? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல நிறைய எழுதுவோம் இல்லையா? அந்த மாதிரி 1,2 3,2 3,2 அந்த மாதிரி இருக்கிறதுல பி கிராஸ் கியூவோட சப்செட் ஆர்ன்றது என்னது? சப்செட் ஆஃப் பி கிராஸ் கியூ. ஓகேவா? நம்மளே என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பி அண்ட் கியூ தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. இப்போ ரிலேஷன் அப்படின்றது வந்து சப்செட் ஆஃப் பி கிராஸ் கியூ. அந்த பி கிராஸ் கியூ நம்மளுக்கு எப்படி இருக்கும் தெரியும் இல்லையா? ஆர்டர் பேர்ஸ் எக்ஸ் கமா ஒய் அந்த மாதிரி ஃபார்ம்ல தானே இருக்கும். இப்போ இது என்னது? பார் மாதிரி போட்டிருக்கேன். இது வந்து என்னன்னு சொல்லலாம்னா இந்த மாதிரி எழுதலாம். இது வந்து கோலன்னு சொல்லலாம். ஓகேவா? கோலன் பார். நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னா, it denotes such that ஓகேவா? x, y. ஓகேவா? இந்த ஃபார்ம் such that என்ன சொல்ல வராங்கன்னா y equal to x minus 2 ன்னு எழுதுறோம். ஓகேவா? அதுக்கப்புறமா x belongs to p, அதுக்கப்புறம் y belongs to q. ஓகேவா? x belongs to p, y belongs to q. அப்புறம் பிராக்கெட் க்ளோஸ் பண்றாங்க. இது என்ன ஃபார்ம்? செட் பில்டர் ஃபார்ம். செட்டா நம்ம பில்ட் பண்ற மாதிரி எழுதுறோம். ஒரு செட்டை பில்ட் பண்ற மாதிரி. புரியுதா? ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொடுத்துட்டு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துட்டு அந்த செட்ல நம்ம அந்த வேல்யூஸ் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு தானாவே அந்த செட்டு பில்ட் ஆயிடணும். ஓகேவா? இது வந்து செட் பில்டர் ஃபார்ம். நம்ம இதை நான் ஏன் இந்த ஈக்குவேஷன் எழுதுனேன்னு கேட்டிங்கன்னா, y is equal to x minus 2. ஒய்ன்றது நம்ம வந்து எக்ஸ் கியூல இருக்க ஒரு எலமெண்ட்டா வச்சுக்கிறோமா? பிலாங்ஸ் டு. இது வந்து இந்த எப்சிலான்றது வந்து பிலாங்ஸ் டுன்னு சொல்லலாம். இது வந்து நம்ம ஒய்ல இருக்கிற ஒரு கியூல இருக்கிற ஒரு எலமெண்ட் தான் ஒய். ஓகேவா?
எக்ஸ் வந்து பியில் இருக்க ஒரு எலமெண்ட், பி செட்டில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டா எது வேணா இருக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ் கமா ஒய் இது வந்து பியில் இருக்க எலமெண்ட்டு, இது வந்து கியூவில் இருக்க எலமெண்ட்டு. நம்மளை என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஒய் கியூவில் இருக்க ஒரு ஒய் எலமெண்ட் வந்து ஈக்குவல் டு எக்ஸில் இருக்க ஒரு எலமெண்ட் -2 எக்ஸில் இருக்கிறது அப்படின்னா பி செட்டில் இருக்க ஏதாச்சும் ஒரு எலமெண்ட்டை -2 பண்ணி நம்மளுக்கு கியூவில் இருக்க எலமெண்ட்ஸுக்கு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. புரியலையா? 5 இருக்கு இல்லையா, இந்த 5ல 2 போச்சுன்னா 3 ஆகிடும், 6ல 2 போச்சுன்னா 4 ஆகிடும், 7ல 2 போச்சுன்னா 5 ஆகிடுமா. இந்த ரிலேஷனை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? கண்டுபிடிச்சு நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம். புரியுதா? அந்த ரிலேஷனை தான் நம்ம இந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஓகேவா? இந்த கியூ இந்த எலமெண்ட் 3 இஸ் ஈக்குவல் டு 5 - 2ன்னு எழுதலாமா? இதை தான் நான் அப்படி எழுதியிருக்கேன். எக்ஸ் 5 இருக்கும் போது ஒய் 3 இருக்கும் போது 5,3 இருக்கும் போது அந்த எக்ஸ்ன்றது இது, ஒய்ன்றது இது சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது? 5 - 2 x - 3 இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு வருது. ஓகேவா? அப்படி தான் செட் பில்டர் ஃபார்ம் எழுதுறேன். புரிஞ்சுதா? செட் பில்டர் ஃபார்ம் யாராவது புரியாமல் இருக்கா? ஓகேவா? புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். வி லேர்ன், சேர்ந்தே படிப்போம், நல்லாவே படிப்போம். செகண்ட் பாருங்க, ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம், இந்த ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு என்னன்னா செட்ஸ் ஆர், இந்த மாதிரி செட்டு ஆர் இருக்கு. இதை வந்து நம்ம எப்படி எழுதுறோம்? ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதணும். எப்படி எழுதுவீங்க ரோஸ்டர் ஃபார்ம்ல? எல்லா எலமெண்ட்ஸையும் கமாவால செப்பரேட் பண்ணி கர்லி பிராக்கெட்ஸால க்ளோஸ் பண்ணி எழுதுறது தான் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேவா? அதான் ஒரு செட்டும் கூட. ஓகேவா? ஓகே. இப்போ ரோஸ்டர் ஃபார்முக்கு நம்ம என்ன எழுத போகிறோம்? ரிலேஷனாக எழுத போகிறோம். 5,3 எழுதலாமா? இது ரோஸ்டர் ஃபார்ம். தனித்தனி எலமெண்ட்டாக தனித்தனி ஆர்டர் பேராக எழுதுறேன். 6,4 7,5 இது என்னது? ரிலேஷன் ஆரோட ரோஸ்டர் ஃபார்ம். இது செட் பில்டர் ஃபார்ம். ஓகேவா? இப்போ டொமைன்னா என்ன, ரேஞ்சுனா என்ன ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சொல்கிறேன். டொமைன் அப்படின்றது வந்து சப்செட் ஆஃப் பி. பியில் எதெல்லாம் ரிலேஷனுக்குள்ளே போயிருக்கோ அது எல்லாமே டொமைன் தான். ஓகேவா? ரேஞ்ச்னா சப்செட் ஆஃப் கியூக்குள்ள இருக்க எல்லா எலமெண்ட்ஸு எது வந்து ரிலேஷன் ஆயிருக்கோ, எலமெண்ட்ஸோட ரிலேஷன் ஆயிருக்கோ அதுதான் ரேஞ்ச். ஓகேவா? எழுதலாமா? கோடமைன் ஒன்று இருக்கு. அது வந்து இந்த ஃபுல் கியூ செட் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டோம்னா அதான் கோடமைன். ரிலேஷன் ஆனது ரிலேஷன் ஆகாதது எல்லாமே கோடமைன். ஓகேவா? இப்போ டொமைன் எழுதுங்க. ஃபர்ஸ்ட் டொமைன் எப்படி எழுதுவீங்க? எது ரிலேட்டடாக இருக்கு? 5 6 7 ரிலேட்டடாக இருக்கு, ஆனால் 8 ரிலேட்டட் ஆகலை. ஓகேவா? அதை வச்சு நம்ம எதுவும் பண்ணல. ஓகேவா? ஓகே, 5 6 7 அப்படின்னு எழுதலாம். அவ்வளோதான் டொமைன். இப்போ ரேஞ்ச். இந்த டொமைன் வந்து என்னது? சப்செட் ஆஃப் பின்ற செட்டோட சப்செட்டு. ஓகேவா? இப்போ ரேஞ்ச் பாருங்க. ரேஞ்ச் என்ன? இந்த கியூ செட்டில் இருக்கிற ஒரு சப்செட் தான் ரேஞ்ச். என்னென்ன எலமெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு உட்பட்டு இருக்கு, என்னென்ன ரிலேஷன் வந்து நம்ம ரிலேஷனுக்காக எடுத்திருக்கோம்? 3 4 5 எடுத்திருக்கோமா? அதுதான் ரேஞ்ச். இட் இஸ் சப்செட் ஆஃப் கியூ. ஓகே. அதே மாதிரி இந்த ரேஞ்ச் தான் கோடமைன்னு சொல்லலாம். இந்த ரேஞ்சை நம்ம கோடமைன்னு சொல்லலாம். டொமைன். இந்த ரேஞ்ச் இப்போ கோடமைன் ஆயிடுச்சு. எப்படி ஆச்சுன்னா, கோடமைன்னா என்ன? ஃபுல் அந்த கியூ செட் தானே. அந்த கியூ செட்டில் 3 4 5 மட்டும் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த 3 4 5 தான் நம்ம ரேஞ்சுக்கு எடுத்திருக்கேன். ஓகே, அப்போ அந்த ஃபுல் எலமெண்ட்ஸும் கியூவில் இருக்க எல்லாமே வந்துருச்சு இல்லையா? அந்த கியூ செட்டு தான் ஃபுல்லாக நம்ம கோடமைன்னு சொல்கிறோம். கியூவோட சப்செட்டை நம்ம ரேஞ்சுன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, யாருக்காவது புரியாமல் இருக்கா? ஓகே, இதுதான் எக்ஸாம்பிள் 1.5 முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.